கல்வாரி என் கருணையேதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாரோனக்காய் கஷ்டங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையின் வாயிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணப்படுவோம். கடந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் கண்ணிமணியை போல காத்து தீங்குக்கும் தீமைக்கும் விலகி பலகீனங்கள் எல்லாம் கலந்தது ஆரோக்கியத்தை எங்களுக்கு வரப்பண்ணி ஆத்மாவை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆதரித்து வந்தீரேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் உடைய அருள் சமூகத்திலே தகப்பனே நம்மை பணிந்து குனிந்து ஆராதிப்பதற்கு எங்களை நீ நியமித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து கொள்கிற அருமையான பிள்ளைகள் அவர்களுடைய இல்லங்களிலும் அவர்கள் இருக்கிற பகுதிகளிலும் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டு ஆராதிப்பதற்கு ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவனை நீ தகுதிப்படுத்தவும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கே ஒரு மனதோடு கூடி வருவோமோ அங்கே எங்கள் நடுவில் இருப்பேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே தேவரே எங்கள் நடுவில் இருந்து இந்த ஆராதனை வேளை ஆசீர்வதித்து உடைய வார்த்தைகளினால் எங்களை ஸ்திரப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ந்து பெற அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உடைய ஆராதனை காரணமாக ஆண்டவருடைய நாமம் மகிமையுண்டாக நாம் அனைவரும் நூற்றாண்டுக்கு 5 பாமாலை 9 பூலோகத்தாரை யாவரும் என்கிற பாடலை பாடுவோம். பாமாலை 9வது பாடல் பூலோகத்தாரை யாவரும். God
உங்களுக்கு மாதிரியை முன்வைத்துக் கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய கனவுகளால் குணமாக்குங்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணி மாணவர்களிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். வாசகம் எழுதப்பட்டது வாசகம். The epistle reading is taken from John chapter 10 verses 1 to 10. John chapter 10 verses 1 onwards. Jesus said, I am telling you the truth. The man who does not enter the sheepfold by the gate, but cleaves in some other way, is a thief and robber. The man who goes in through the gate is the shepherd of the sheep. The gatekeeper opens the gate for him. The sheep hear his voice as he calls his own sheep by name, and he leads them out. When he has brought them out, he goes ahead of them, and the sheep follow him, because they know his voice. They will not follow someone else. Instead, they will run away from such a person because they do not know his voice. Jesus told them this parable, but they did not understand what he meant. So Jesus said again, I am telling you the truth. I am the gate for the sheep. All others who came before me are thieves and robbers, but the sheep did not listen to them. I am the gate. Whoever comes in by me in this shade, he will come in and go out to find pasture. The thief comes only in order to steal, kill and destroy. I have come in order that you might have life in all its fullness. Here is the epistle reading. Praise be to God. கர்த்தர்களோடு இருப்பாராக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய சுவிசேஷ வாக்கியத்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் இருக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவர்கள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உண்மை இயேசு அவர்களுடைய சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவாரை எண்ணி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்பது सर्वकालाय
நாம் என் முன்னே வெயிட் போகிற பாமாலை பாட்டை பாடுவோம். பாமாலை 120, அது நூற்றாண்டுக்கு 484. என் முன்னே வெயிட் போகிறார். இந்த ஆராதனையிலே என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கு போல வருகிற புதன்கிழமை மாலை 8 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. நீங்கள் இணையதளம் மூலமாக எங்களோடு சேர்ந்து கொள்ள உங்கள் இந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் இல்லங்களிலே நேரத்தை ஒதுக்கி குடும்பமாக இணைந்து தேசத்திற்காகவும் இந்த கொள்ளைகளிலிருந்து விரைவாக கடவுள் நமக்கு விடுதலை தரும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லங்களாக குடும்பங்களாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வெகு தூரத்தில் உள்ள
கடவுளும் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆகினாலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எப்படியும் எங்களை நடத்துவார் என்று நாம் ஒழுங்குக்கு மீறி சேர்ந்து ஜெபிக்காதபடி, வெகு தூரம் உள்ள இல்லங்களுக்கு சென்று நீங்கள் கூடி ஜெபிக்காதபடி, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒட்டி இருக்கிற குடும்பங்களோடு சேர்ந்து மட்டும் உங்களை ஜெபிக்க மிகுந்த பட்டணத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இக்காலங்களிலே இது ஒரு தொற்று ஆகையால் விரைவாக நம்முடைய கண்களுக்கு மறைவாக பரவக்கூடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக வேத வசனத்தில் கீழ்ப்படுகிறது போல ஒழுங்குக்கும் நாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை விரைவாக கட்டளையிடுவார். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். 3ஆம் தேதி திருமதி எம் தமிழ்செல்வி, 3ஆம் தேதி மிஸ்டர் பி மனோகரன், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் மாலதி பிரான்சிஸ், 3ஆம் தேதி மிஸ்டர் எம் கால்ராட், 3ஆம் தேதி மிஸ்டர் கே செல்வி ஞானதுரை, 3ஆம் தேதி மிஸ்டர் ஜி ராஜகுமாரி, 3ஆம் தேதி மிஸ்டர் செல்வன் ஜபகுமார், 3ஆம் தேதி மிஸ் வெலிஷா, 3ஆம் தேதி மாஸ்டர் பிரின்ஸ் எவின், 3ஆம் தேதி மிஸ்டர் பி சிம்சன் ஜெயலைட், 4ஆம் தேதி மிஸ் ஐ ஜெனினா ரேச்சா, 4ஆம் தேதி மிஸ்டர் எஸ் செல்லப்பா, 4ஆம் தேதி மிஸ்டர் பி ஈஸ்வராஜா, 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே விஜி, 4ஆம் தேதி மிஸ் ஜே சோனியா, 4ஆம் தேதி மிஸ்டர் ஜே பிராங்க்லின் வெங்கடேசர், 4ஆம் தேதி மிஸ்டர் இ மோசஸ், 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம் புஷ்பா, 5ஆம் தேதி மிஸ்டர் ஆர் குருபாலம், 5ஆம் தேதி மிஸ்டர் ரவி கோயில்பிள்ளை, 5ஆம் தேதி மிஸ்டர் மனோகரன், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி ஸ்டெல்லா, 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி ஜெயா, 5ஆம் தேதி மிஸ்டர் இ எம் செல்வகுமார், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி விஜயா, 5ஆம் தேதி மிஸ்டர் ஜே மரியா, 5ஆம் தேதி மிஸ்டர் சி மவுண்ட் டேனிராஜ், 5ஆம் தேதி மாஸ்டர் எம் ஆர்வின், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் தேன் மது ரெஜினா எம், 6ஆம் தேதி மிஸ்டர் ஆர் சுகுமார், 6ஆம் தேதி மிஸ்டர் ஜி ஜீவாமணி, 6ஆம் தேதி மிஸ்டர் கூட்டத்துறை, 7ஆம் தேதி மிஸ்டர் பால்ராஜ், 7ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெயக்குமார், 7ஆம் தேதி மிஸ்டர் பி பால்துரை, 7ஆம் தேதி மிஸ்டர் ஐ ரவி கோயில்பிள்ளை, 7ஆம் தேதி மிஸ்டர் இ சாமுவேல், 7ஆம் தேதி மிஸ்டர் ஆசிலாமணி, 7ஆம் தேதி மிஸ்டர் ஞானமணி முத்தையா, 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம் செல்வராணி, 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ இ புஷ்பம், 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் சாரா ஈஸ்வரி, 7ஆம் தேதி மிஸ்டர் டி செல்வராஜ், 8ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜோசப் ஸ்டாலின், 8ஆம் தேதி மிஸ்டர் ஜான் அம்பரான், 9ஆம் தேதி மிஸ்டர் ஜே ரோசி, 9ஆம் தேதி மாஸ்டர் சோன்ராஜ் ஆகியோர் தன்னுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறார்கள். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் 3ஆம் தேதி மிஸ்டர் ஸ்ரீ பாலையா, மிஸ்டர் ஜி அற்புதமணி, 3ஆம் தேதி மிஸ்டர் ஜெசிதாச ஜெகதேசர், மிஸ்டர் ஜே ரூப் வேதன் அம்மாள், 4ஆம் தேதி மிஸ்டர் விஸ்வாசகுமார், மிஸ்டர் ஸ்ரீ ரத்னா, 4ஆம் தேதி மிஸ்டர் விஜயகுமார் பி, மிஸ்டர் ஆனிஸ் விஜயகுமார், 5ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஜெயக்குமார், மிஸ்டர் ஜே சரிகா, 5ஆம் தேதி மிஸ்டர் பி ராஜு, மிஸ்டர் ஆர் ஜெயமணி, 6ஆம் தேதி மிஸ்டர் வி ஜெபமணி, மிஸ்ஸஸ் செல்வி ஜெபமணி, 6ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஜோசப், மிஸ்ஸஸ் ரோஸ் ஜோசப், 6ஆம் தேதி மிஸ்டர் வேத சிங், மிஸ்ஸஸ் ரோஸ் வேத சிங், 7ஆம் தேதி மிஸ்டர் ரவி ராஜ்குமார், மிஸ்ஸஸ் ஆர் ஜான்சி ஷேகா, 8ஆம் தேதி மிஸ்டர் எம் ஞானசேகர், மிஸ்டர் ஜி எஸ் மாரி செல்வம், 8ஆம் தேதி மிஸ்டர் பிரசன்னா, மிஸ்ஸஸ் மகேஸ்வரி பிரசன்னா ஆகியோர் தன்னுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகிறார்கள். இவர்களுக்காக தங்களை தலையிட்டார்கள். நான் தேவர் செய்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர்களே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களில் திருமண நாட்களில் நினைவுறுகிற ஞான தேச பிள்ளைகள் உடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டுகளெல்லாம் எங்களை
முன்னேற்றங்களை கொடுத்து அவருடைய சாட்சியாக நிலைநிறுத்துகிறாங்க. அவருடைய மனதில் வாஞ்சை விருப்பங்கள் எதுவானாலும் இந்த திருவிழா சுத்தத்தின்படி அருள் செய்து அவரை கரப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டிலே இதுவரை பெற்றுள்ளார் நன்மைகளை தேவி அவர்கள் கருதி செய்து ஆலயமாகிய இது ஒரு வீடு. இந்த வீட்டின் நன்மை நாம் அவருடைய அனுகூலம் திருப்தியாக வழிநடத்த ஜெபிக்கிறோம். வேத வாசகங்களும் ஜெபத்திலும் விசேஷமாக அவர்களை ஆண்டவரே அதிகமாக பழக்கவித்து இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பர். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. John the Gospel chapter 10 verses 11. I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த வசனம் நாம் சிறு பிராயத்திலிருந்தே மரணமாக நாம் கற்றுக்கொண்ட ஒரு வசனம். இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பன் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசித்து நல்ல மேய்ப்பனாக நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நல்ல மேய்ப்பனோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நாம் எப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாக அல்லது ஒரு நல்ல அவரை பின்பற்றுகிற ஆடாக இருக்கிறோம் என்பதை அலசி பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவை குறித்து நாம் சொல்லும் போது ஒரு மேய்ப்பன் ஆடுகள் என்று சொல்லும் போது நம்முடைய கலாச்சாரப்படி ஆடுகளின் பின்னே அதை மேய்க்கிறவன் செல்வார். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு அவர் சொல்லும்போது மேய்ப்பன் முன்பாகவும் ஆடுகள் பின்பாகவும் செல்கிற கலாச்சாரத்தோடு கூட இயேசு நம்மை ஒப்பிட்டு இந்த பகுதியிலே அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்படியானால் யார் ஒருவர் முன்பாக செல்ல முடியும்? ஒரு தலைவன் முன்பாக சென்றால் அவரை பின்பற்றுபவர்கள் பின்னாக செல்வார்கள். அப்படியானால் இயேசு ஒரு தலைவர். ஜீசஸ் இஸ் a great leader. இயேசு ஒரு நல்ல தலைவராக அவர் முன்னே செல்ல he has called us to follow him. நம்மை அவர் பின்பற்றும்படியாக அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு மேய்ப்பனாகவும் நாம் அவரை பின்பற்றுகிற ஆடுகளாகவும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். The good shepherd gives his life for the sheep. மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். Sacrificing his life. யாருக்கு? தன்னை பின்பற்றுகிறவர்கள். நான் சுருக்கமாக இந்த பகுதிகளை
தியானிக்க முற்படுகிறபடினாலே இன்னொரு வசனத்தை சொல்லி காண்பிக்க நான் விரும்புகிறேன். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடையாது. அப்படியானால் இயேசு முன்பாக செல்கிறார், நான் அவருக்கு பின்பாக பின்பற்ற வேண்டும். அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற சொல்கிறார். இந்த தலைவர், இந்த மாபெரும் தலைவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொள்வதற்கு சென்றார். சிலுவையை சுமந்து சிலுவையிலேயே தொங்கி சிலுவையிலேயே ஜீவனை விட்டு அப்படியே அவர் உயிரோடு எழுந்து எல்லாருடைய கண்களுக்கும் பரலோகத்திற்கு எழுதி சென்றார். பின்பற்றுகிற ஒவ்வொரு ஆடுகளும் அல்லது அவருடைய விரும்பியரும் அவருடைய சகாக்களும் அவரை நம்பி வந்தவர்களும் அவர் எப்படி சிலுவையை சுமந்தாரோ அப்படி நாம் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, சிலுவையை சுமந்து செல்வதனால் அல்லது இயேசுவை பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடைபெறும், இயேசுக்கு என்னென்னலாம் நடைபெற்றது, அப்படியானால் அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். ஏனென்றால் அவர் நமக்கு முன்னோடி, அவர் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார், நாம் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கென்று கொடுத்த நாம் சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி போகிறோம். நமக்கு பாதை எது? அவருடைய அடிச்சுவடு. அவர் எங்கெங்கெல்லாம் பாதம் எடுத்து வைத்து நடந்தாரோ அதை பின்பற்றி நடப்பது. இயேசுவை போல ஒரு நல்ல மேய்ப்பர்களாக அவரை பின்பற்றுகிறவர்களாக அவரை மாதிரியாக பூலோகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகினாலே எனக்கு அருமையான நாடுடைய பிள்ளைகள், முதலாவதாக நான் வேதத்தில் ஒரு வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிலிப்பு இருக்கிறது நிறுவனம் 2வது அதிகாரம் 17வது வசனம் விதமாக சொல்கிறது, pouring out as a drink offering. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இயேசு இந்த வழியாக செல்வதற்கு அதை பவுல் எப்படி ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், அவர் வார்க்கப்பட்டு போகிற ஒருவராக அவரை காண்பிக்கிறார். அப்படியானால் சிலுவையை சுமந்து செல்வது ஒரு இட்ஸ் a great sacrifice, அது ஒரு மாபெரும் அர்ப்பணம் என்பதை பவுல் அங்கே சொல்லி காண்பிக்கிறார். அப்படியானால் நாம் நீங்கள் சிலுவையை சுமந்து செல்கிற நாம் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாம் வார்த்தைப்பட்டு போக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஏன் அப்படி நாம கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கடந்து வந்து ஒரு கடினமான பாதை. முதலாவதாக இயேசு இந்த சிலுவையை சுமந்து செல்ல அல்லது எனக்கு முன்பாக செல்ல நான் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்களை சந்திக்க நேரிடும். நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை விரோதிக்கிறவர்களை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை பாதையிலே அல்லது ஒரு நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன்னோடியாக இருக்கிறவர், அவரை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஏதோ ஒரு விஷயத்திலே உங்களை பலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் ஸ்நானம் அப்பம் ருசியாகவும் திராட்சரசம் குடியாதவருமாய் இருந்தான், அதற்கு நீங்கள் அவர் பிசாசம் எடுத்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷன்மார் போதனமான விடுகிறவராக இருந்தால் அதற்கு அவர்கள் ஏதோ போதன பிரியமும் மதுமான பிரியமான மனுஷன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்கிறீர்கள். இந்த சமுதாயம் யாரையுமே விட்டு வைப்பதில்லை. யார் என்று சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு வசை சொல்லை ஏற்படுத்தி அவரை குற்றப்படுத்துவதில் முதன்மையாக இருக்கும். அதற்கு எந்த ஒரு விசுவாசியும் விதிவிலக்கு அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்கு உண்மையாக அவருடைய அடிச்சுவடுகளை எடுத்து பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவரை போல நாம் அவரை பின்பற்றுகிற அவரை ஆடுகளை போல பின்பற்றுகிற நமக்கு இப்படி நம்மை தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்களை நம் வாழ்க்கையை சந்திக்க கூடும். ஆகியவர்களே, அதிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு சோர்வடையவில்லை, மாறாக அவருடைய பணி அப்படியே முன்னேறி சென்று கொண்டிருந்தது என்பதை தான் இந்த பகுதிகளை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே நன்றி கெட்டவர்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எப்படியெல்லாம் சுகமுகத்தை அனுபவித்துவிட்டு பிறகு அவர்களுக்கு நன்றி அறியாதவர்களாக இருந்தார்கள் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? ஆதலால் நான் உங்களை எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு
மிகவும் சந்தோஷமாக நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாம் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். பவுல் இவ்வளவு வைராக்கியமாக இருக்க காரணம் என்ன? ஆண்டவரான இயேசுவை அவர் அவ்வளவு வைராக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். இயேசுவை முன்னோடியாக வைத்திருந்தார். இயேசு சிலுவையிலே மரித்தார், இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மரிக்க ஒப்புக் கொடுத்தார். அவர் ஒரு பெரிய பலசாலி என்பதை நாம் உண்டாகும். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சேனை இருந்தது என்று நாம் அறிவோம். அவர் நல்ல அறிவுள்ளவர், ஆற்றல் உள்ளவர், நல்ல திறமை உள்ளவர், கற்று தேர்ந்தவர், அவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இவரை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி இயேசுவை அவர் பின்பற்ற ஆரம்பித்தார். ஆகவே தன்னை செலவு பண்ணப்பட ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எனக்கு எது நேர்மையாக இருக்கிறதோ அதை நான் தாழ்வைக்கு கொண்டு வருகிறேன். எனக்கு எது உயர்வாக தெரிகிறதோ அதை பாதப்படிக்கு கொண்டு வருகிறேன். அப்படியானால் இயேசு அவர் இவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்த்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரன், கடவுளுக்கு சொந்தமானவர். அவர் தன்னை அவைகள் எல்லாம் நேர்மையை விட்டு அவர் அப்படியே தன்னை தாழ்மைப்படுத்தினார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக குற்றப்படுத்துதல். செய்த தவறு செய்யாத தவறு எதுவானாலும் இந்த உலகம் குற்றப்படுத்துவதற்கு ஒரு காலம் தயங்காது. உங்களோடு கூட நன்றாக இருப்பார்கள், நல்ல உறவாக, நல்ல நெருக்கமாக, மற்றவர்களெல்லாம் பார்த்து புகழப்பட்ட விதத்திலே என்ன அன்பா இருக்கிறாங்க, எவ்வளவு சிநேகமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவர் எந்த வினாடியிலே அப்படியே தலைவராக மாறி உங்களை குற்றப்படுத்துவார் என்பது நமக்கு தெரியாது. இதையெல்லாம் இயேசு கடந்து வந்தார். நீங்கள் சகரியாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏன் என்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உள்ளார்கள். வடுக்கள் எங்கிருந்து வந்தது? சிநேகிதருடைய வீட்டில். நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், ஒரு இந்தியில சொல்ற ஜிகிரித்தோஸ் இல்ல உயிருக்கு உயிராக நேசித்த சிநேகிதர். எனக்கு ஏற்பட்ட இந்த காயம் அவனால் உருவாக்கப்பட்டது. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற சிநேகிதர்கள் கூட எந்த நேரம் நமக்கு எதிராக திரும்புவார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்களால் ஏற்பட்ட காயமானது மாறாதது, ஆறாத புண்ணானது. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், நான் உங்களை சிநேகிதர் என்று அழைத்தேன் என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பேர் இயேசுவை எனக்கு தெரியாது என்று மனதிலைத்தார். யூதாஸ் அவரை அற்ப பணத்திற்காக காட்டி கொடுத்து விட்டார். இதெல்லாம் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட வடுக்கள். இந்த வடுக்களால் தான் இன்றைக்கு நீங்கள் நானும் மீட்கப்பட்டது. ஏன் இந்த வடுக்கள் வந்தது? நம்முடைய உண்மை நிமித்தம், உண்மையான அன்பின் நிமித்தம், நம்முடைய அர்ப்பணம் உள்ள உறவு நிமித்தம் ஏற்பட்டது. அதனாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அந்த நல்ல மேய்ப்பனாகிய அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர் காயப்பட்டார். அவருடைய சரீரத்திலே காயங்கள் வந்தது. யாரால் வந்தது? என்னால் வந்தது. நான் அவரை குற்றப்படுத்தினேன், நான் அவரை காயப்படுத்தினேன், நான் அவரை என்னோடு வைத்திருந்த அந்த உறவுக்கு கீழாக வைத்து அவரை நான் தாழ்மைப்படுத்தி விட்டேன், அவமானப்படுத்தி விட்டேன். அதனால்தான் அந்த வடுக்கள் ஏற்பட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், இன்று உங்களோடு சிநேகமாக இருக்கிறவர்கள் நாளைக்கு உங்களை வடுக்கள் வரும்படியாக, காயம் ஏற்படுத்தும்படியாக காட்டிக் கொடுப்பார். இதையெல்லாம் நீங்கள் கடந்து போக வேண்டும். இயேசுவை கடந்து சென்றார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். நான்காவதாக 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசிக்கும் போது, the loneliness, தனிமைப்படுதல். இயேசு பல நேரங்களிலே தனிமையாக இருந்தார். காரணம் என்ன என்று சொன்னால், தன்னோடு சீசர்கள் இருந்தாலும் பிதாவோடு கூட தனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் முதலில் உத்தரவு சொல்ல இருக்கிறேன், ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராக இருப்பதாக. நம்மோடு கூட இருக்கிற
இருக்கிற எப்போ நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இயேசுவை கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர்கள் பிடித்த உடனே வீரவாசமாக பேசிய இந்த பேதுரு இன்னொரு போர்ச்சவருடைய வாளை எடுத்து அவரை பிடிக்க வந்தவரை வெட்டினார். இவ்வளவு வைராக்கியம் பாராட்டியவன் இயேசுவை சிலுவையில் அடித்துக் கொண்டு போகும்போது காணாமல் போனார். அவர் விசாரிக்கப்படும் போது கள்ளனை போல தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். நீ அவரோடு கூட இருந்தவன் என்று சொன்னபோது இல்லவே இல்லை என்று சாதித்தார். உனக்கு துன்பம் வரும்போது உன் வாழ்க்கையிலே நீ தனிமைப்படுவார், படுத்தப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுதல் ஆண்டவராக இயேசுவினுடைய வாழ்க்கையில வந்தது. எல்லாரும் விட்டு ஓடி போய்விட்டார். அதே வசனத்தில் அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை அவர் பலப்படுத்தினார். கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அருமையான நாளுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக நம்முடைய ஆடுகளாக பின்பற்றுகிறவர்கள், அவர் எப்படி தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார், தன் ஆடுகளுக்காக ஜீவனை ஒப்புக் கொடுத்தாரோ அந்த பாதை வழியாய் செல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நாம் தனிமைப்படுத்தப்படுவோம். நமக்கு துன்பம், வேதனை, கஷ்டம் என்று வரும்போது நம்மோடு இருக்கிறவர்கள் அப்படியே ஓடி போய்விடுவார். ஆனால் அவரை யாரை பின்பற்றுகிறோம்? ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு கொடுத்த வாக்கு என்ன? உலகத்தில் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஆகினாலே இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, God is with you always. When people will be living alone, you will be left alone, but God will be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவரை பின்பற்றுகிற உங்களை ஒரு காலம் தனிமையாக விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம். There will be no isolation, but there will be integration. நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீர்கள், மாறாக கடவுளுக்குள்ளும் கூட இருப்பார். எத்தனை பெரிய அற்புதம் பாருங்க. அப்ப இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம கூட இல்லாம போனா நமக்கு ஒரு பெரிய சாக்கியம் என்ன? என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் தனிமை என்று உணரும் போது எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, எனக்கு தேவை என்று வரும்போது என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் அங்கே தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். கடவுளை விட்டு ஒரு காலம் விலகி போக மாட்டார். எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீங்க ஆண்டவரோடு கூட சேர்ந்து இருப்பீர்கள். அது பெரிய சாக்கியம். யோசித்து பாருங்கள். இயேசு தனிமையாக போகும்போது மலைக்கு சென்றால் அங்கே மோசே எலியாவிற்கு தரிசனமாக காண்பித்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றால் அங்கே தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். அங்கே வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து நிறைவு செய்தார். கர்த்தரை பலப்படுத்தினார். யோசித்து பாருங்கள். தனிமை என்று வரும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிறீர்கள். அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். நீங்கள் உங்கள் ஜீவனை அர்ப்பணம் செய்து ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள். இந்த உலகத்தில் உங்கள் ஜீவனை அவருடைய பார்வையில் அருமையானதாக பார்க்கிறார். ஆகினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முன்பாக செல்லும்போது இந்த தனிமை நம்முடைய வாழ்க்கையில அதிக நேரத்தில் ஏற்படும். இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கும் போது இயேசு களைப்பாய் இருந்தார். சாப்பிடுவதற்கு நேரம் ஓடிக்கொண்டே இருந்தார், வேலை செய்து கொண்டே இருந்தார். அப்படி நோக்கம் என்ன? எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கே அவர் இருக்க வேண்டும். எங்கே மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அங்கே அவருடைய நடுவில் இருக்க வேண்டும். ஆகவே அவருக்கு உணவு உண்பதற்கு சமயமில்லாமல் இருந்தது. அப்படியான ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருந்தது. அப்போ கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் சோம்பேறியாக இருக்க முடியாது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு காலம் சோம்பேறியாக இருக்க முடியாது. மாறாக அவர் எப்பொழுது ஓடிக்கொண்டே இருப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நமக்கு இளைப்பாறுதல் எங்கே? தேவனுடைய பாதத்திலே. நமக்கு இளைப்பாறுதல் எங்கே? தேவனுடைய சமூகத்திலே.
யோசித்து பாருங்கள். இயேசு அப்படித்தான் அவர் ஓடி ஓடி களைப்பாய் உணவு உண்ணக்கூட அவருக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனியே சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். இளைப்பாறுதலை தேடி போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினாலே போதனம் பண்ணுகிறதுக்கு அவருக்கு சமயம் இல்லாதிருந்தது. எப்பொழுதும் தன்னை ஊழியத்தில் இணைத்துக் கொண்டிருந்தால் உணவு உண்ண அவருக்கு நேரமே இல்லை. அவ்வளவு களைப்பாக இருந்தார். அப்படியான ஊழியக்காரர் என் ஆண்டவரை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர், எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பாக வருகிறவர், தன்னுடைய சுயத்தை கருதாதபடி தன்னை தேடி வருகிறவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உழைக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே சுட்டி காண்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியத்தை தருகிறார். அவரோடு கூட இருக்கும் சாக்கியம். இந்த உலகத்தில் எது இல்லை என்றாலும் அவர் கூட இருப்பார். அவருடைய வார்த்தையே நமக்கு போதனமாக இருக்கும். அந்த வார்த்தையினால் நீங்கள் நான் வரப்படுவோம். நிறைவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். என கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்திருக்கிறார். தன்னுடைய சுயத்தை அப்படியே வெறுத்து விட்டார். முழுமையாக ஆண்டவர் தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் ராஜா, ஆனால் அவன் தன்னைத்தானே எதிர்த்து கடவுளுக்கு கொடுத்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அருமையானது ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை அவர் சுமக்க வேண்டும். அதை சுமந்து கொண்டு அவர் என்னை பின்பற்றி வர வேண்டும். அவன் ஒருவன் தான், அப்படிப்பட்டவன் தான், அப்படிப்பட்டவள் தான் என் ஆண்டவருக்கு உண்மையுள்ள சீஷியாக இருக்க முடியும். தன்னுடைய சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என் ஆண்டவருக்காக நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று சொல்வது ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் இல்லை. தன்னுடைய சுயத்தை நான் வளர்க்க வேண்டும். ஆண்டவர் உண்மையை என்னையும் பார்த்து சொல்ல வேண்டும், உண்மையின் புத்தகமுள்ள ஊழியக்காரனே என்று உங்களையும் என்னையும் அழைக்க வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் அழைத்தவர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே நீ பிரவேசி, என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக, அவர் எனக்குரியது என்று ஒன்றுமல்ல, எனக்கு சொந்தமாக எதுவும் அல்ல, ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் போது, அவரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றும் போது, இந்த உலகத்திலிருந்த காயங்கள் கைவிடப்படுதல், நம்மை விட்டு விலகி செல்வது, இதெல்லாம் ஒன்றும் இருக்கத்தான் செய்யும். நம்மை கடவுள் ஒருபோதும் உங்களை தனிமையாக விட, இந்த உலகம் உங்களை விட்டு வெகு தூரமாய் போகும்போது கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மிகவும் சிநேகிப்பவர்கள், நீங்கள் மிகவும் அன்பு கூர்ந்து ஒரு அற்புதமான உறவாக நீங்கள் உங்களை அமைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் கூட உங்களை விட்டு தூரமாக சென்று விடலாம். ஆனால் அவர்கள் உங்களை விட்டு செல்லும் போது அந்த இடத்திலே கர்த்தர் உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான வேளையே உன்னையே நீ வெறுத்து ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்று. தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். என் ஆண்டவரை மன்னிக்காக எதை இழந்தால் பரவாயில்லை, என் ஆண்டவரை பின்பற்று என்ற வைராக்கியத்தோடு அவரை பின்பற்று. ஒருவேளை இந்த கிட்டத்தட்ட 40 நாட்கள் அணியும் இல்லை, தொழிலும் இல்லை, ஊதியம் இல்லை, வருமானம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வது, ஆண்டவர் பஞ்சகாலத்தில் அற்புதம் செய்கிறது, கொள்ளைகள் காலங்களில் அற்புதமான விடுதலையை தருகிறது. ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உண்மை பின்பற்றுவேன்,
என் வாழ்க்கையில் எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும் நீ பின்பற்றுவேன். எத்தனை பேர் எனக்கு துரோகம் செய்தாலும் உண்மை நான் பின்பற்றுவேன். எத்தனை பேர் என்னுடைய ஆதரவு கரங்களை சுருங்கிக் கொண்டாலும் நான் உண்மை பின்பற்றுவேன். எத்தனை பேர் என்னை தனிமைப்படுத்தினாலும் உண்மை பின்பற்றுவேன். இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த நாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் தன்னுடைய சௌகரியங்களை அசௌகரியங்களாக மாற்றியவர். உணவு அருந்த நேரமில்லை, இளைப்பாறுவதற்கு நேரமில்லை. அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பு. நீங்கள் நானும் அந்த மேய்ப்பிற்கு சொந்த உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மேய்ப்பினுடைய தாகம் எல்லாம் என்னுடைய தொழுகத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. என்னுடைய அன்பை அறியாதவர்கள் அநேகம் உண்டு. அவர்களைத்தான் ஒரு தேடி தேடி சென்றார். ஒரு ஆடு காணாமல் போனால் அவரை நான் தேடி செல்வேன், அதை கொண்டு வருவேன் என்ற வைராக்கியம் உள்ளது. அப்படிப்பட்ட தூர தரிசனத்தோடு ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றி இந்த உலக சிநேகங்கள் நாம் மாறி, உலகத்தில் உறவுகள் நாம் மாறி, ஒரு நாள் நம்மை விட்டு விலகிடும், ஓடிவிடும். கர்த்தருடைய அன்பு மாறாது. அவருடைய உறவு எவராலும் தவிர்க்க முடியாது, அதை எவராலும் தடை செய்ய முடியாது. நீ உண்மையான உள்ளத்தோடு இந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றினான். அவரை போல என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன், என் ஆண்டவருக்காக ஆத்மாக்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்ற வைராக்கியத்தோடு நீ முடிவெடுத்து பின்பற்றும் போது உனக்கு எதிராக வருவார்கள், உன்னை குற்றப்படுத்துவார்கள், உன்னை தெரியாதவர்கள் போல் நடிப்பார்கள், உனக்கு பின்பாக குடி தோன்றுவார்கள், உன்னை தனிமைப்படுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். இந்த விசுவாசம் நம்பிக்கையும் உடைய வாழ்க்கையிலே ஊர்ஜிதமாக இருக்கும்போது, உறுதியாக இருக்கும்போது கர்த்தர்களை காத்துக் கொள்வார். கண்ணை மூடி ஜெபிப்போமா? சித்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களை நான் நன்றியோடு சொல்கிறேன். நீருக்கு நல்ல மேய்ப்பு. நாங்கள் ஆண்டவரே என் ஜீவனை இந்த ஆடுகளுக்காக நீ கொடுத்தீரே. நாங்கள் எங்கள் ஜீவனை உங்களுடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே மந்தையில்லாத ஆடுகளுக்காக அர்ப்பணித்து சுயநலமில்லாத ஆண்டவரே பிறரால் வருகிற எல்லா நெருக்கங்களிலேயும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்ற உயரிய நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைத்து நடக்கிற கருத்தை குறிப்பாக இந்த காலங்களில் வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு குறைகள் பற்றாக்குறை, ஆனால் நீ போதுமானவர் என்று வேதம் சொல்லுவோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அமிதமாய் விசேஷம் எங்களை ஆண்டவரே பக்குவப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படியே செய்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். உடைய கற்பனைகளை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். தேவபிதா என்ற மேய்ப்பனோ என்ற பாடலோடு அப்பொழுது காணிக்கையை படைத்திருப்பவர்கள் நீங்கள் சேகரித்து வைத்து ஆலயத்துக்கு வரும்போது படைக்க கேட்டுக்கொள்கிறேன். தேவபிதா என்ற மேய்ப்பனோ 54 இடங்கள் இன்றைய கீர்த்தனை 216. Hallelujah.
உலக நாடுகள் எல்லாம் உருக்குலைந்து காணப்படுகிறது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஏழை எளியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோயில் எங்களை யார் விடுவிப்பார்கள்? இந்த கொள்ளை நோய் காலத்திலே எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை. பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆகாரம் இல்லை. சுகமாக இருப்பதற்கு ஒரு கூடாரம் இல்லை. ஆபத்து எங்களை திட்டி இருக்கிறது. தப்பிக்கைகளுக்கு வழி இல்லை. அதனை கொண்டிருக்கிற சுற்றி கொண்டிருக்கிறார். மனமுறை ஒழுங்கி போயிருக்கிற சுற்றி இருக்கிறார். அதே சமயம் விவசாயம் பொறுப்பற்றவர்கள் தன்னை பற்றி பிறர் பற்றி கவலைக்கிறார். ஒழுங்குவதும் கீழ்ப்படுதலும் குடியரமாக அலைந்து திரிந்து இந்த தொற்றை சொந்தமாக்கி கடலுக்கு அறியாமையே கொடுத்து விடுகிறார். இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் நாம் பதறிக் கொண்டிருக்கிறது. உடைய கண்கள் பூமியை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. உடைய கண்கள் ஒவ்வொரு தேசத்தையும் உற்று பார்க்கிறது சுவாமி. வேளையில் பார்த்தோடு நாங்கள் செல்கிறோம். கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்க உமால் மட்டும் நாம் உபதேசம் என்ற மருத்துவர் அடவுடைய அதிகாரி எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். அவருடைய அறிவு மிக குறைவானதாக அதை கொண்டு ஒரு முயற்சி செய்கிறார். காரியங்களை கைகூடி விடுகிற மீது ஒருவரே நீரே பேரழிவிற்கு விடுதலை கொடுக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை இந்த தேசவாசிகளுக்கு கொடுப்பியும் உலக நாடுகளின் உள்ளத்திற்கு தருவியும் தன்னுடைய உள்ளத்தை திறந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தன்னுடைய வீரர்களை அறிக்கை செய்து முன்பதாக அடித்து விழுந்து கிடக்கும் போது நீர் இந்த பாவத்தை மன்னிப்பது மட்டுமில்லை, இந்த ரோகங்களை எங்களுக்கு மாற்றி செலுத்துகிறார். சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவே தேசத்துக்கு இறங்குவியா, தேசத்தின் குடிகளுக்கு இறங்குவியா, எங்கள் பாவங்களை எல்லாரையும் மன்னிக்கிறார். அவையிலிருந்து நீங்கள் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாருக்காக சிலுவையை ரத்தம் சிந்துகிறேன். அந்த ரத்தத்தின் ஆண்டவரை கொடுக்கலாம் என்ற தேசத்திலே செழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை ரோகங்களிலிருந்து விடுவிக்கும் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்படியே நம்புகிறோம். ஆண்டவரே இரண்டு இரண்டும் பாராட்டுகிறார். பாதிக்கப்பட்டு போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மரண தருவாயில் கிடைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அந்த ஜீவனோட தேவனை ஏற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஆண்டவரே உண்மை அறிந்த அநேக மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் முன்னணியிலிருந்து பணியாற்றும் போது அவருடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும்படியான உள்ளத்தில் ஏவலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே கண் மூடினால் உங்களுடைய ராஜ்யத்தை அழியாத ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்கு நீ உதவி செய்கிறார். வாழ்ந்தோருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே காவல் பணிபுரிகிறவர்கள் காவலாளர்கள் இன்னைக்கு அவர்களை தொற்று பற்றி இருக்கிறது. மருத்துவத்தை ஆண்டவரே சிகிச்சையை மிகுந்த துணிச்சலோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்கிறவர்கள் அவர்களை தொற்று பிடித்திருக்கிறது. மருத்துவச்சிகளை தொற்று பிடித்திருக்கிறது. ஆண்டவரே எல்லா சுகாதார பணியில் இருக்கிறவர்களை தொற்று பிடித்திருக்கிறது. மருத்துவோடு ஜெபிக்கிறாயா ஏழை எளியவர்கள் ஆண்டவரே ஆங்காங்கே மார்க்கெட்டில் சந்தையில் அமர்ந்து சின்ன சின்ன குறுந்தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொற்று பிடித்திருக்கிறது. ஆண்டவரே அவர்கள்
தகப்பனே நீர் இறங்குவீராக. ஆண்டவரே இந்த வியாதியை குணப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளை வாய்க்க செய்வீராக. இந்த தொற்று வெட்கப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்திலே அந்த பாதிப்பிலிருந்து ஆண்டவரே அவர்கள் மீளதற்கு நீருடைய தடை செய்கிறார். உடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை குறிப்பாக எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு மாநிலங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மேலே இருக்கிற டெல்லிக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வசிக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு குறிப்பாக மும்பை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். கடைக்கோடியில் இருக்கிற சொந்த மாநிலமாகிய தமிழ்நாட்டை நாங்கள் நினைவுகிறோம். இன்னைக்கு சென்னை, மும்பை, டெல்லி ஆண்டவரே வெகு அதிகமான எண்ணிக்கையை பரவி கொண்டிருக்கிறது சுவாமி. வாழ்வோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பட்டணங்களிலே வசிக்கிறவர்கள் ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். தன்னுடைய சுயநலத்தை பிறர் நலம் கருதி கர்த்தாவே நீ அவர்கள் விலகி வாழ்வதற்கு உதவி செய்கிறார். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காலங்களிலே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவமனையிலே வியாதியை ஆண்டவரே சிகிச்சை பார்ப்பதற்கு வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார். மருத்துவர்களால் இயலவில்லை என்று சொல்லும் போது உம்மால் ஆகும் என்பதை ஆண்டவரே விசுவாசிக்கிறபடி நான் என் விசுவாசத்தின்படி ஆகப்படும் என்று நீர் சொன்னீர்கள். அருமையான பிள்ளைகளை குணப்படுத்துவீராக. என் தெய்வத்தால் கூடாதது ஒன்றுமில்லை. இது எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. நாம் செபிக்கிறோம் சுவாமி. குற்ற குறைகளை மன்னித்து மீது அக்கிரமங்களை மன்னித்து தேவனுடைய விடுதலைக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் அகற்றி ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக அடிபணிந்து முழங்காற்றிட்டு கதறி அழுது தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது உமக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்கும் போது உமக்கு முன்பாக மண்டியிடும் போது தேசத்திற்கு சேவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஆண்டவரே உமக்கு முன்பதாக தாழ பணிந்து தன்னுடைய இருதயத்தை ஆய்ந்து பார்த்து அவர்களுடைய எல்லா தடைகளையும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக அறிக்கை செய்து இந்த தேசத்துக்கு சேவத்தை கொண்டு வர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர் என்பதை ஆண்டவரே காலத்தை விசுவாசித்து ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்கள் கண்கள் காண எங்கள் அனுபவமாக அருள் செய்கிறார். உடைய பொறுப்பாக தருகிறோம். நாங்கள் அற்புதத்தை விரைவாக கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த அடுத்த 2 வாரங்கள் இன்னும் ஆண்டவரே வீட்டிலே அடங்கி கிடக்க வேண்டிய ஒவ்வொருவரும் தன்னுடைய ஏழைகளை வீடெடுத்து விடாதீர்கள். என் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஏற்காடு மன்றாட நீ உதவி செய்கிறார். கண்ணீர் சிந்த உதவி செய்கிறார். தன்னை கரைந்து ஒப்புக் கொடுக்க நீ கருத்து செய்கிறார். அதற்காகவே அறிந்த பிள்ளைகளை நீ விசேஷமாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரே எங்கள் தேசம் விடுதலை அடைய உலகத்தின் நாடுகளில் இருக்கிற எல்லா பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுக்க உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதம் செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உங்கள் பாவங்கள் நிமித்தம் இருதயத்தோடு உண்மையாக பிரஸ்தாபப்பட்டு வருடத்தில் அன்பும் ஸ்நேகமாயிருக்கும். இனி தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஒரு வருஷமாக நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு உண்டாக இந்த வருஷ சாத்திரங்களை வாங்கிவிடுங்கள். அதற்காக பணிவாய் முன்னால் குறித்து சர்வதேவ தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுங்கள்.
இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்கிறவருடைய பரமபிதாவாகிய சர்வவல்லவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களின் நம்மை விடுதலையாக்கி நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
என்னை நினைவு கூறுவதை செய்கிறது திருவுளம் பெற்றார். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானம் தரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்வோம். இலங்கையில் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீங்கள் பருகி கொள்ள அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவ சரீரவர்த்தம் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தான் பெற்றுக்கொண்டவர்களாகினால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜமும் வல்லமையும் மகிமையும் எதிர்க்கிறேன். தேவனே, இந்த பரிசுத்தத்தை ஏற்றுமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய மார்பட்சமாய் கிறிஸ்துவின் விலைமதியான திருச்சிறுவத்தமாய் ஆராதனால் பூஷித்ததாக துதிக்கிறோம். தேவனுடைய கைகொண்டு திருவிழாட்சியை தந்தது முத்துமன் சுவாசலின் கூட்டம் முனேசத்வார ஞான சரீரமாக சொல்லி நாங்கள் உண்டாயிக்கப்பட்டிருக்கிறது. ஞானப்பாடுகள் நாள் மழைத்தால் புனிதனாலே நித்தியராக நாங்கள் சொந்தராக இருக்கிறது. இந்த திருவண்ணாமலை செய்யப்படுவதற்காக இதயத்தோடு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரவத்தாவே விவசாயிகளை கலைக்கிறது நாம் செய்யப்படி நியமித்திருக்கிற எல்லாம் நிறைவேற்றி உங்களை தந்திட வேண்டும் என்று உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து மட்டுமான தன்மையை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கு தேவனுக்கு சகல கன மகிமை என்று நினைத்து உண்டாகிறாரே. உம்மை
சொல்லுங்க அருமையானவர்களே, திருப்படிகளை விஷயங்களையும் காக்கிறது பிதா குமார் பரிசுத்தாவியானவராகிய சர்வருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்கிறது. நிறைவாக பாமாலை 262 நூற்றாண்டு கிணங்கள் 40 எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரை பாடல்.
கர்த்தருடைய சமாதானத்துடைய சென்று கர்த்தர் நாமத்தாலே